Hi, this is Santosh. Welcome to Abak Academy. Print culture and the modern world. Class 10 social textbookல இருக்கக்கூடிய சாப்டர் தான் பார்க்க போறோம். போன சாப்டர்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ் பத்திலாம் பார்த்திருப்போம். இங்கேயும் ஒரு மிஷின் தான் எப்படி என்டையர் வேர்ல்டோட திங்கிங்கே மாத்துதுன்ற கான்செப்ட் தான். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஒரு இன்ஃபர்மேஷனை வாட்ஸ்அப் மெசேஜா நம்ம சென்ட் பண்றதுக்கு ஒரு என்டையர் இந்தியாவுக்கே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? ஜஸ்ட் 1 செகண்ட் போதும். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இன்டர்நெட் இல்ல, போன் இல்ல, டிவி இல்ல, யூடியூப் இல்ல, இன்ஸ்டாகிராம் இல்ல, ஸ்னாப்சாட் இல்ல. அப்போ ஒரு ஐடியாஸை எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்? ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகணும்னா அது அவ்வளோ கஷ்டம். இந்த சாப்டர்ல எப்படி பிரிண்டிங் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த உலகமே தலைகீழ மாறிச்சுன்றது தான் சொல்ல போறேன். அதாவது the mission that changed the entire world before internet was the printing press. ஒரு கோர் ஐடியாவே என்னன்னு பாத்தீங்கன்னா, நாலேஜ்ன்றது பிரிண்ட் வர்றதுக்கு முன்னாடி ரிச் பீப்புள் கிட்ட மட்டும் தான் இருக்கும். அது ஹேண்ட் ரிட்டன் புக்ஸ் மட்டும் தான், ஸ்லோ கம்யூனிகேஷன் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான பின்பம் இருந்தது. ஜஸ்ட் the world without copy and paste. நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இருக்கு, நீங்க அதை காப்பி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இன்னைய காலத்துல ஜஸ்ட் ஒரு போட்டோவா சென்ட் பண்ணா போதும். ஒரு 15-20 இயர்ஸ் பிஃபோர் போனோம்னா, மொபைல் பெருசா இல்லாத, கேமரா மொபைல் இல்லாத காலத்துல ஜெராக்ஸ் போடுவாங்க. ஜஸ்ட் ஒரு 1000 வருஷம் முன்னாடி போங்க, ஜெராக்ஸ் மிஷின் கிடையாது, எதுவுமே இல்ல, பிரிண்டிங் பிரஸ் கிடையாது. அப்படின்ற காலத்துல உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட் வச்சிருக்கக்கூடிய நோட்ஸ் வேணும்னா உக்காஞ்சி ஒரு லெட்டரா ஒரு பேஜா எழுதணும். அதுக்கு பேரு தான் மேனுஸ்கிரிப்ட். இதை சொன்ன ஒண்ணுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிரிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி லைஃப் எவ்வளவு ஸ்லோவா இருந்திருக்கும்னு. தி ஃபர்ஸ்ட் பிரிண்டர்ஸ் சைனா, ஜப்பான் அண்ட் கொரியா. ஃபர்ஸ்ட் இந்த பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, யூரோப் கிடையாது, ஏசியா தான். அவங்க தான் வுட் பிளாக் பிரிண்டிங்னு ஒரு கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்க ஸ்கூல்ல உங்க பிரின்சிபல் கிட்ட ஒரு புக் இருக்கு, டீச்சர்ஸ் கிட்டயும் புக் இல்ல, ஸ்டூடெண்ட் கிட்டயும் புக் இல்ல. அப்போ நாலேஜ் யார்கிட்ட இருக்கும்? உங்க பிரின்சிபல் கிட்ட மட்டும்தான். இப்போ சடனா அந்த ஒரு புக் 1000 புக்ஸ் காப்பி போட்டுட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட, எல்லார்கிட்டயும் இருக்குன்னா எல்லாருமே லேர்ன் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் பிரிண்ட் ரெவல்யூஷன். ஃபர்ஸ்ட் இது சைனால தான் என்ன பண்றாங்க, ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க பாப்பீங்க இல்லையா, ரப்பர் ஸ்டாம்ப் அப்படியே ஒரு அச்சு பாக்ஸ்ல அடிச்சு திரும்ப அப்படியே ஸ்டாம்ப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மரக்கட்டை, உடன் பிளாக், அதுல லெட்டர்ஸ் ரிவர்ஸ்ல செதுக்கிட்டு அதுல இங்க தடவி பேப்பர்ல வச்சு அழுத்தின உடனே அப்படியே அந்த வேர்ட்ஸ் அதுல பதிஞ்சிரும். ஆனா இது ரொம்பவே ஸ்லோ ப்ராசஸ். சைனாவுல சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்க நிறைய புக்ஸ் தேவைப்பட்டுச்சு. சோ அவங்க இந்த மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு இந்த ஐடியா தான் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட், கூட்டன்பர்க் பிரஸ். தி 15th century ஸ்மார்ட் போன் லான்ச். ஜான் கூட்டன்பர்க் ஒரு ஜெர்மனியை சார்ந்த ஒரு பர்சன். இவர் தான் ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் பிரிண்டிங் பிரஸ்ஸையே கண்டுபிடிச்சவர். அவரு ஆலிவ் பிரஸ், அதாவது ஆயில் எடுக்கிற மிஷினை பேஸா வச்சு இந்த டிசைனை பண்ணாரு. அவரோட மெயின் இன்னோவேஷனே மூவபிள் டைப். அதாவது ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு தனி மெட்டல் பீஸ் வச்சாரு. சோ அதுதான் இந்த மூவபிள் டைப் உடைய மெயின் இன்னோவேஷனே. ஆக்சுவலி இந்த முன்னாடி சைனா, கொரியா அவங்க பண்ண இந்த வுட் பிளாக் பெயிண்டிங் இருக்கு இல்லையா, அது நகரவே நகராது. ஒரு இமேஜை பிரிண்ட் பண்ற மாதிரி மாற்றம் பண்ண முடியாது. ஆனா இந்த ஜான் கூட்டன்பர்க் உடைய பிரிண்டிங் பிரஸ் பாத்தீங்கன்னா, நம்ம மொபைல் போன் கீபோர்ட் மாதிரி லெட்டர்ஸை எப்படி வேணாலும் மாத்தி செட் பண்ணி புது வேர்ட்ஸ் அண்ட் பேஜஸ் ஃபாஸ்டா பிரிண்ட் பண்ணலாம். ஈவன் அவர் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ண புக் தான் தி பைபிள். இதுதான் டோட்டல் கேம் சேஞ்சராகவும் இருந்துச்சு அந்த காலத்துல. மார்ட்டின் லூதர், தி 16th century வைரல் இன்ஃப்ளூயன்சர். இப்போ இந்த பிரிண்ட் வந்ததும் புக்கோட ரேட் கொஞ்சம் சீப் ஆயிடுச்சு. மக்கள் நிறைய படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பணக்காரங்க மட்டும் படிக்கணும் இல்ல, இப்போ வில்லேஜ்ல இருக்கவங்க இல்ல ஏழையா இருக்கவங்க எல்லாருமே புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மார்ட்டின் லூதர்னு ஒரு ரிலிஜியஸ் ரிஃபார்மர் ரோமன் கேத்தலிக் சர்ச்ல நடக்கக்கூடிய தப்பான பிராக்டிஸை எதிர்த்து 95 தீசிஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எழுதுறாரு. ஒரு புக்கா எழுதுறாரு. இத உடனே பிரிண்ட் பண்ணி யூரோப் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு. இத நீங்க இன்னைய காலத்துல ஒரு ட்விட்டர் மாதிரின்னு புரிஞ்சுக்கலாம். ட்விட்டர்ல இப்ப மார்ட்டின் லூதர் ஒரு கான்ட்ரோவர்ஷியலான போஸ்ட போட்ட உடனே பீப்புள்ஸ் ஆக்சுவலி அப்ப புக் இருந்தது, புக் நிறைய பிரிண்ட் ஆகி மத்தவங்க எல்லாம் போய் படிச்சாங்க. இப்ப இந்த ட்விட்டர்ல போட்ட அந்த ட்வீட்டை எல்லாருமே என்ன பண்றாங்க, thousands of people, lakhs of people ரீட்வீட் பண்ணி நிறைய பேருக்கு கொண்டு போறாங்க. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, அந்த டைம்ல பிரிண்ட் இல்ல, புக் மூலமா போகலனா அப்படின்னா அவரு கூடயே அவர் கொடுக்கக்கூடிய அந்த அவருடைய குரலும் சத்தம் இல்லாம போயிருக்கும். அவர் சொன்ன விஷயம் பிரிண்ட் ஆனதால தான் புரோட்டஸ்டன்ட் ரிஃபார்மேஷனுக்கே காரணம். ரீடிங் மேனியா அண்ட் தி பிரெஞ்ச் ரெவல்யூஷன். 17th-18th centuries எல்லாம் மக்களுக்கு
படிக்கணுன்ற ஆசை ரொம்பவே அதிகமாயிடுச்சு. வால்டேர்ஸ் அப்புறம் ரூசோ மாதிரி திங்கர்ஸோட ஐடியாஸை படிச்சு மக்கள் ஃப்ரீடம், ஈக்வாலிட்டி பத்தி அதிகமா யோசிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இது பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணுச்சு. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இன்னைக்கு எப்படி நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல நிறைய வெப் சீரிஸ், வெப் டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்து நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோமோ, இல்லைன்னா ஒரு நல்ல யூடியூப் சேனல் இல்ல யூடியூப் வீடியோஸ் மூலமா நம்ம மைண்ட் செட்டை மாத்திக்க முடியுதுல்ல, அதே மாதிரி அந்த காலத்துல புக்ஸ் தான் மக்களோட யோசனையை மாத்தி ரெவல்யூஷனாவே திங்க் பண்ண வச்சுச்சு. Print comes to India, the secret readers. இந்தியாவில் பிரிண்ட் கோவாவுக்கு போர்ச்சுகீஸ் மிஷனரிஸ் மூலமா தான் வந்துச்சு. பிரிண்ட் வந்ததுக்கும் இந்தியாவில் ரிலிஜியன், காஸ்ட் பத்திலாம் நிறைய டிபேட் ஸ்டார்ட் ஆச்சு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, விமன் அப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ராஷ் சுந்தரி, டெபி மாதிரி பெண்கள் கிச்சன்ல ஒளிஞ்சிட்டு ரகசியமா படிக்க கத்துக்கிட்டாங்க. ஏன்னா அப்போ பெண்கள் படிச்சா அந்த கேர்ளோடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிடுவாங்கன்ட்டு ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சான். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, வீட்டுல போனே யூஸ் பண்ணக்கூடாது, போன் யூஸ் பண்ணா கெட்டு போயிடுவேன் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்னா, சில நேரத்துல ஒளிச்சு வச்சு சில இன்ஃபர்மேஷன்ஸை, நமக்கு தேவையான நிறைய விதமான நல்ல விஷயங்களை, கோர்சஸை நம்ம மொபைல், இன்டர்நெட் மூலமா தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தான் அப்ப பீப்புள் புக்ஸை ஒளிச்சு வச்சு படிக்க ஆரம்பிச்சாங்க. இதுல why people fear print? ரிலீஜியஸ் லீடர்ஸ் தான் அதிகமா ஃபேர் பண்ணாங்க. ஏன்னா பீப்புள் இண்டிபெண்டண்டா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது அந்த ரிலீஜியஸ்க்கே கொஸ்டின் மார்க் ஆயிடும்ன்ற ஒரு பெரிய பயத்தால தான் இந்த மாதிரியான பிரிண்டிங் பிரஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிலீஜியஸ் லீடர்ஸ் நினைச்சாங்க. ஏன்னா வாட் எவர் அத்தாரிட்டி சேஸ் தட் இஸ் ட்ரூத். பட் பிரிண்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லெட் மீ ரீட் அண்ட் திங்க் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்தது. இது ரூலர்ஸ்க்குலாம் ரொம்ப டேஞ்சரஸா இருந்துச்சு. இது ஒரு பெஸ்ட் கம்பேரிசனா நம்ம எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்? இது ஒரு பெஸ்ட் கம்பேரிசனா எப்படி எடுத்துக்கலாம்னா, people lived inside small world. Before newspaper, people lived inside small world. After newspaper, world become connected like internet today. அமெரிக்கால ஒரு விஷயம் நடந்தாலோ இல்ல ஈரான்ல ஒரு விஷயம் நடந்தாலோ நமக்கு இன்ஸ்டன்ட்டா வித்தின் a செகண்ட்ல நமக்கு என்ன நடக்குன்ற இன்ஃபர்மேஷன் வருது. எதுனாலனா இன்டர்நெட்டால. அத மாதிரி தான் இது நிறைய பணக்காரங்களுக்கு, கிங்குக்கெல்லாம் பெரிய த்ரெட்டா இருந்தது. ஏன்னா பிரான்ஸ்ல கிங் லக்ஸுரியா லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாரு. புவர் பீப்புள் ரொம்பவே சஃபர் பண்ணாங்க. சோ ரைட்டர்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணி, கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த மாதிரி பிரிண்ட் மூலமா கார்ட்டூன்ஸ், பேம்ப்ளெட்ஸ், புக்ஸ்லாம் அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க. இத பார்த்து ரெவல்யூஷன்ஸ் அதிகமா ஆகுது. ஏன்னா பீப்புள் ஸ்டார்டட் questioning the authority. நீங்க இந்த 2026 எலெக்ஷன்லயே பார்த்திருக்கலாம். மீம்ஸ் ஒரு பொலிட்டிஷியன்ஸ்க்கு வைரல் ஆன உடனே பப்ளிக் ஒப்பீனியனே சேஞ்ச் ஆகுது, ஆட்சியே மாறுது. சேம் happened in France through printed cartoons. Print did not directly create a revolution, but it created questioning mind. கடைசியா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, printing press changed education, religion, politics, women's life, revolutions, communication and thinking power. One mission gave voice to silent people, spread ideas across countries, challenged kings, questioned religion, educated women, created revolution and changed human history forever. That mission was the printing press. கண்டிப்பா உங்களுக்கு இந்த சாப்டர் ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பத்தி என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.